ஸோ ஹலோ guys, வெல்கம் பேக் டு மோட்டோ சேனல். நான் உங்கள் கெவின், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மோட்டோ சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன வண்டி பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கியா செல்டாஸ். அண்ட் இந்த வண்டி நமக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வந்து VST சென்ட்ரல் கியா. அண்ட் இதே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது 1000 X மெட்ரோக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே இருக்குது. ஸோ வாங்க இந்த கார் ரிவ்யூக்குள்ள போயிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இது எக்ஸ்டீரியர். ஸோ எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் கியா செல்டாஸ் மேக்ஸிவாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அது மேப்டு ஹெட்லைட்ஸும் கொடுத்துட்றாங்க. அண்ட் இங்கே ஒரு க்ரோம் இந்த ஸ்ட்ரிப்ஸுமே வந்தது. ஸோ இந்த க்ரோம் ஸ்ட்ரிப்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு ப்ரீமியம் ஸ்டார்ட் பண்ணுது. அண்ட் எனக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் ப்ரொஜெக்டர் செட்டப் கொடுத்துட்றாங்க. ஸோ இதுவுமே நல்லாயிருக்கு. அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா கீழே வந்து LED ஃபாக் லாம்ப்ஸ் வந்துடுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அது ஒரு கிளாஸ் பிளாக் கிரில் கொடுத்துட்றாங்க வித் க்ரோம் லைனிங். ஸோ ஒரு டச் ஆஃப் ப்ரீமியம்னஸ், க்ரோம் லைனிங் பொறுத்த வரைக்கும் ஒரு டச் ஆஃப் ப்ரீமியம்னஸ். அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில்வர் டேஷ் பிளேட்டுமே கொடுத்துட்றாங்க. ஸோ ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லைக் நல்லாவே இருக்குது. ஸோ மேக்ஸிவாகவே இருக்குது. அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சைட் ப்ரொஃபைல் வந்துடலாம். ஸோ சைட் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 17 inch டயர்ஸ் கொடுத்துட்றாங்க வித் டைமண்ட் கட் அலாய். ஸோ ப்ரெசிஷன் கட் அலாய்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த வழியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஆல் 4 wheelsமே வந்து டிஸ்க் வந்துடுது. ஸோ அது வந்து ஒரு பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல சேஃப்டி ஃபீச்சர்ஸாக கொடுத்துட்றாங்க. ப்ளஸ் இந்த வழியில் பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோலுமே கொடுத்துட்றாங்க. ஸோ மட் ஸ்டாண்ட் ஸ்னோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 விதமான ட்ராக்ஷன் கண்ட்ரோலுமே இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ட்ராக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ட்ராக்ஷன் வேலை செஞ்சுக்கும். அண்ட் அப்படியே வாங்க நம்ம சைடு இது பார்த்துடலாம். ஸோ சைடை பொறுத்த வரைக்கும் கியாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் கியாவோட ஓஆர்எம்ஸ், டிப்பிக்கலான கியாவோட ஓஆர்எம்ஸ் வந்துடுது. அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரெக்வஸ்ட் சென்சார், டோர்டே ரெக்வஸ்ட் சென்சார். ஸோ ரெக்வஸ்ட் சென்சார் பற்றி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் டிசைர் வீடியோவில். ஸோ ரெக்வஸ்ட் சென்சார் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது நீங்கள் எமர்ஜென்சியில் ஏதாவது கேரி பண்ணுறீங்க கையில், உங்கள் கீழே இப்போ உங்கள் கீ வந்து உங்கள் பாக்கெட்டில் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஜஸ்ட் இது ப்ரெஸ் பண்ணி நீங்கள் அன்லாக் பண்ணிக்கலாம் வண்டியை. அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ அதே மாதிரி தான். ஸோ வந்து உங்களுக்கு ஸ்கிப்டே சைடில் கொடுத்துட்றாங்க. ஸோ அது வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதி வந்து இதோட கலர்லேயும் இன்னொரு பாதி வந்து இதோட பிளாக் கலர்லேயுமே கொடுத்துட்றாங்க. ஸோ இதுவுமே வந்து நல்லாயிருக்கு. அண்ட் ஆஸ் யூஷுவல் ஸோ சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீட்டாக கிளியராக இருக்குது. ஸோ இங்கே வந்து க்ரோம் லைனிங்காக இருக்கட்டும். ஸோ குவார்டர் பிளான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் ரூமியாக வந்து காமிக்கும் வண்டியை. அண்ட் உங்களுக்கு ரூஃப் ரேல்ஸுமே வந்துடுது. ஸோ அது வந்து பார்த்தா பர்பஸ்ஃபுல் ரூஃப் ரேல்ஸ் அதுவுமே வந்துடுது. அண்ட் ஷார்க் ஃபின் ஆண்டனா ஸோ அதுவுமே வந்துடுது. ஸோ அப்படியே பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பூட் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம் ஆக்சுவலி. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கனெக்டட் ஹெட்லாம்ப்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் கியா பேட்ஜிங்னு வந்துடுது. அண்ட் செல்டாஸ் வந்து இங்கே எம்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து செல்டாஸ்னு எம்போஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ இங்கேயுமே வந்து ஒரு ரிஃப்ளெக்டர்ஸ் மாதிரி கொடுத்துட்றாங்க. அண்ட் 4 பார்க்கிங் சென்சர்ஸுமே வந்துடுது. அண்ட் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா. ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 360 கேமரா இல்லை, அது பதிலாக உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா கொடுத்துட்றாங்க. அண்ட் ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்பும் இருக்குது வித் வைப்பர் டிஃபாகர். ஸோ வைப்பரும் வந்துட்டு டிஃபாகர் வந்துட்டு வாஷருமே வந்துடுது. ஸோ ஓவராலாக கார் பார்த்தீங்கன்னா வந்துட்டு செம்ம லுக்காகவும் இருக்குது. லைக் நீங்கள் வந்து இந்த பட்ஜெட்டில் ஒரு 15 to 20 lakhs பட்ஜெட்டில் ஒரு மிட் சைஸ் கார் தேடுறீங்க அப்படின்னா கியா செல்டாஸ் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஸோ வாங்க நம்ம இன்டர்க்குள்ளே போகலாம். நம்ம இன்ஜின் பே பற்றி பார்த்துருவோம். ஸோ இன்ஜின் பாண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட்லேயும் அந்த ஹெவியாக சைடில் இருக்குது. ஸோ பாண்ட் ஹுக் போட்டுடலாம். ஸோ வந்து இங்கே ஹுக் போட்டிங்கன்னா ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு DOHC இன்ஜின் செட்டப்பில் வந்து ரன் ஆகுது. ஸோ இது பார்த்திங்கன்னா அது 1.5 liter டர்போ இன்ஜின். ஸோ பார்த்திங்கன்னா 1.5 liter டர்போ இன்ஜின், TGDI இன்ஜின். ஸோ இது பார்த்திங்கன்னா 154 PS ஆஃப் பவரும் 263 Nm டார்க்கும் ரிலீஸ் பண்ணுற இன்ஜின். ஸோ பார்த்திங்கன்னா லைக் அதுலேயுமே இதில் மோஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஜின் இன்னுமே பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்ஜின் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்குது. ஸோ நீட்டாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்துட்டு ஸோ சர்வீஸ் டெக்னீஷியன்ஸ் ஸோ எல்லாம் வந்து ஈஸியாக வேலை பார்க்குற அளவுக்கு இருக்குது. ஸோ இன்ஜின் பே க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படியே. ஸோ இன்ஜின் பே சவுண்டுமே வந்து ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு கியா செல்டாஸோட இன்டீரியரில் இருக்கும். ஸோ இன்டீரியர் பார்த்திங்கன்னா வந்துட்டு செமையாகவே இருக்குது. ஸோ அப்படியே இன்டீரியர் ஆரம்பிச்சிடலாம். ஸோ இன்டீரியர் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மாதிரி மேசிவான ஒரு மிக்சர் எஸ்யூவில் உட்கார ஃபீலிங்கே இல்லை, மேசிவாக இருக்குது ஆக்சுவலி. ஸோ வந்து ஃபஸ்ட்டு அப்படியே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வெர்டிக்கலான ஒரு 10.25 inch ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு அந்த டிரைவர் சைட் ஆஃப் த டிஸ்பிளே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஸ்பீடோமீட்டர், டாக்கோமீட்டர் அண்ட் பார்க்கிங் அந்த இண்டிகேட்டர்ஸ் வந்தது. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட் மோட், டிரைவ் மோட் ஸோ அதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான இது வந்துடுது உங்களுக்கு. அண்ட் அப்படியே சென்டரில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அதே 10.25 2.2 inch வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வேலட் மோட்னு இருக்குது. ஸோ இதில் வேலட் மோட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களால் வந்துட்டு ஸோ உங்கள் கியா ஆப்பில் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா வேலட் மோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிலோமீட்டர் ஸ்பீட், ஸோ உங்கள் ஸ்பீடாக ஓட்டுறதோ ரேஷாக ஓட்டுறதோ வந்து கம்மியாகும். அண்ட் அப்படியே சென்டரில் சொன்னீங்கன்னா உங்களுக்கு டியூல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு கிளைமேட் கண்ட்ரோல் அண்ட் இங்கே ஒரு கிளைமேட் கண்ட்ரோல். ஸோ இப்படி வந்து ரெண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த ரேடியோக்கான ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு சீக் ட்ராக்கு, ஸோ இது அண்ட் வால்யூம் அண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வயர்லெஸ் சார்ஜர் இங்கே கிடையாது ஆக்சுவலி. ஸோ வயர்லெஸ் சார்ஜர் இல்லை. ஸோ ஒரு நெகட்டிவ் சைடானா இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வயர்லெஸ் சார்ஜர் கொடுத்துருக்கலாம். ஸோ இதோட அப்டேட் வெர்ஷன்ஸில் வயர்லெஸ் சார்ஜர் இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து ஒரு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த கேமரா வந்து நீங்கள் வந்துட்டு இது ரிவர்ஸ் கேமரா அண்ட் இது கீழே ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக. அண்ட் இது வந்து
இதுவுமே வந்து கீழே ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக. ஸோ 2 விதமான இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுவுமே வந்து நல்லாயிருக்கு. ஸோ இது வியூ வேணாலும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து ஆக்சுவலி ஒரு ஐவிடி டிரான்ஸ்மிஷன். ஸோ வந்து உங்களுக்கு பேராஷூட் வந்துச்சு. பேராஷூட்டர்ஸ் இந்த ஸ்டேரிங் பிடிக்கும்போது கண்ட்ரோல்ஸ் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இங்கே வந்து மேனுவலான ஹேண்ட் பிரேக் வந்துடுது. அண்ட் ஒரு ஆர்ம்ரெஸ்ட். ஸோ வந்து அட்ஜஸ்டபிள் ஆர்ம்ரெஸ்ட் கிடையாது, சாதா ஆர்ம்ரெஸ்ட். அண்ட் ஒரு ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது. அண்ட் இங்கே வந்து ஒரு ஏர் ஃபில்டர் கொடுத்துட்றாங்க. ஸோ கியாவோட ஒரு ஏர் ஃபில்டருமே வந்துடுது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த ஏர் ஃபில்டர். அண்ட் அவ்வளோதான். ஸோ சிம்பிளாக சொல்ல போனோம்னா வந்து நீட்டாக இருக்குது. அண்ட் இந்த ஸ்டேரிங் வீல் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் எல்லா கியாலையும் பார்க்குற மாதிரி தான். ஸோ ஒரு மினிமலான ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங் வீல், நல்ல ஒரு தம் கான்டஸும் இருக்குது. நீங்கள் வந்து பேரல் ஷிஃப்ட் ஆஸ் சொன்ன மாதிரி பேரல் ஷிஃப்ட் போட்டு ஓட்டுறீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும். அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால்யூம் கண்ட்ரோல்ஸ் வந்துடுது, கால் அட்டன் பண்ணுறது, கட் பண்ணுறது. அண்ட் ரைட் சைடில் இந்த இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டமோட இந்த எம்ஐடியோட இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான இது இருக்குது. அண்ட் உங்கள் க்ரூஸ் கண்ட்ரோலும் வந்துடுது. அண்ட் க்ரூஸ் கண்ட்ரோல் செட் பண்ணுறதுக்கான இது, ரீசெட் பண்ணுறதுக்கான இது கொடுத்துட்றாங்க. அண்ட் வண்டி பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆக்சுவலி உட்காந்துட்டு இருக்கோம். ஒரு 0.6 RPMல இருக்குது. வண்டியில் ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இன்ஜின் ஸ்டார்ட்டில் இருக்கிறதே வந்துட்டு சொல்ல முடியல. அண்ட் ஆஸ் யூஷுவல் ஸோ எப்படி இந்த சைடு வந்துடலாம். ஸோ டிரைவர் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் கொடுத்துரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நல்லாவே இருக்குது ஆக்சுவலி சொல்ல போனால். அண்ட் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் ஆஃப் பண்ணுறது, அண்ட் அந்த அடாப்டிவ் ஸ்டார்ட் ஸ்டாப், அண்ட் ஹெட்லைட் லெவல்ஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் இங்கே ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் பாக்ஸ் இருக்குது. இங்கே வந்து பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கான இது இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஏபிசி லெவல்ஸ். ஸோ ஏபிசி லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஈக்குவலாக ஸ்பேஸாக இருக்குது. ஸோ ஆக்சிலேட்டர், பிரேக் அண்ட் டெட்பில் கொடுத்துட்றாங்க. ஸோ டெட்பில் கொடுத்துட்றாங்க. ஸோ இதுவுமே வந்து நல்ல டச்சாக தான் இருக்குது. அண்ட் ஸ்டேரிங் வீல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிஸ்கோப் ரெண்டுமே இருக்குது. ஸோ இது வந்து இன்னொரு ஆடட் ஃபீச்சராக இருக்குது. ஸோ அப்படி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே ட்வீட்டர்ஸ் வந்துருக்கு. ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 ஸ்பீக்கர் சிஸ்டம் அண்ட் 2 ட்வீட்டர்ஸ் இருக்குது. மொத்தம் 6 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஸோ டோர் ஹேண்டோட 2 போத் ஹேண்டல்ஸ்மே உங்களுக்கு ஒரு ட்வீட்டர்ஸ் வந்தது. அண்ட் இது அப்படியே சில்வர் லைனிங்கோட இந்த டோர் ஹேண்டல்ஸ் வந்தது. ஸோ இது வந்து நல்லா இருக்குது. அண்ட் வந்து உங்களுக்கு எல்லா 4 விண்டோஸ்மே வந்து ஆட்டோ அப் அண்ட் டவுன் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு அன்லாக், ஸோ ஓவர் க்ளோஸ் பண்ணுறது, ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெய்ஜ், இந்த பெய்ஜ் ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து லைக் உங்களுக்கு வந்து அது கம்ஃபர்ட்டாக இருக்குது. ப்ளஸ் பேடிங்ஸ்மே வந்துட்டு லாங் ரைட் நீங்கள் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரி வாங்க நம்ம அப்படியே வந்து சீட்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ சீட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது ஆல்மோஸ்ட். ஸோ நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இந்த டாட்டர் லென்ஸ் பார்த்து நீங்கள் வென்டிலேட்டர் சீட்ஸ் இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. ஸோ வென்டிலேட்டர் சீட்ஸ் கிடையாது. அண்ட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. போல்ஸ்டிங், சைட் போல்ஸ்டிங்காக இருக்கட்டும், ஹண்ட்ரட் சீட் சப்போர்ட்டாக இருக்கட்டும். ஸோ நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெட்ரஸ் கொடுத்துறாங்க. ஸோ வந்து 6 ஹெட்ரஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ முன்னாடி 2 அண்ட் பின்னாடி 3 சென்டர் பேட்சுக்குமே சேர்த்து ஒரு ஹெட்ரஸ் கொடுத்துட்றாங்க. அண்ட் உங்களுக்கு வந்து வண்டியில் பார்த்தீங்கன்னா 6 ஏர் பேக் இருந்தது. ஃப்ரண்ட் 2 ஏர் பேக், ஸோ சைடில் இந்த பில்லர்ஸில் 2 ஏர் பேக், அண்ட் சீட்ஸில் 2 ஏர் பேக். ஸோ மொத்தம் 6 ஏர் பேக்ஸ் வந்து. ஸோ வாங்க அப்படியே நம்ம பின்னாடி சீட்குள்ளே போகலாம். ஸோ பின்னாடி சீட்குள்ளே எக்ரஸ் பார்த்துருக்கோம். ஸோ எக்ரஸ் பார்த்துருக்கோம். ஸோ எக்ரஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ ஈஸியாக. ஸோ பின்னாடி சீட்ஸோட கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு 5.7 இருக்கேன். ஸோ எனக்கு வந்து ஹைட்டுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த சீட் சப்போர்ட் ஓகே குட். ஸோ பட் ஏன் டிரைவிங் சீட் பொசிஷனில் வச்சுருந்தீங்கன்னா எனக்கு வந்து நீ இடிக்குது. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதே தான். ஸோ அதே ட்ரீட்மெண்ட். ஸோ இங்கே பாட்டிலோட வச்சுருக்காங்க. ஸோ அதே ட்ரீட்மெண்ட் தான், ஃப்ரெண்ட்லேயே கொடுத்து அதே ட்ரீட்மெண்ட் தான். அண்ட் உங்களுக்கு சன் பிளைன்ஸும் வந்துடும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் புக் ஆன் பண்ணிவிட்டு ஸோ சன் பிளைன்ஸுமே வந்துடுது. அண்ட் இதுவுமே வந்து நல்லா இருக்குது, நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது. ஸோ ரிலீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு அப்படியே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உள்ள அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா லைட்ஸுமே வந்துருது. ஸோ லைட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராகவே கொடுத்துருக்கோம். ஸோ ரீடிங் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது. அண்ட் நீங்கள் அப்படியே சென்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி கண்ட்ரோல்ஸ் வந்துடுது. அண்ட் உங்களுக்கு ஒரு ஏர் பியூரிஃபிகேஷன் வந்தது. ஸோ ஸ்மார்ட் பியூர் ஏர் வந்துடுது. அண்ட் இது நல்லா இருக்குது. அண்ட் ஒரு 2 சார்ஜிங் சாக்கெட், டைப் சி சார்ஜிங் சாக்கெட் வந்தது. அப்படியே சென்டருக்கு வந்தீங்கன்னா ஸோ டைப் சி சார்ஜிங் சாக்கெட் வந்தது. அண்ட் அப்படியே சென்டர் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆம்ரெஸ்ட். ஸோ சென்ட்ரல் ஆம்ரெஸ்ட் வித் கப்போர்டு வந்து. ஸோ நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ நீங்கள் 2 பேர் போகிறீங்க, ஒரு பிஸ்னஸ் மாதிரி போகிறீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இங்கேயுமே வந்து அட்ரஸ் கொடுத்துறாங்க சொன்ன மாதிரி. ஸோ இதுவுமே ஒரு டச் ஆஃப் இது தான். அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஐசோஃபிக்ஸ் சீட்ஸுமே வந்துருதா. ஸோ ஐசோஃபிக்ஸ் சீட்ஸ் ஆக்சுவலி இல்லை. ஓகே ஐசோஃபிக்ஸ் சீட்ஸ் இருக்குது. அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு லைக் இது இன்னும் சைல்ட் சேஃப்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா 60/40 ஸ்பிளிட் சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஒரு நல்ல விஷயமா தெரியுது. அண்ட் சீட்டிங் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் 2 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். ஸோ என்ன மாதிரி ஆளுங்கன்னா 2 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். ஸோ வந்துட்டு லைக் ஒல்லியாக இருக்கீங்க, லீனாக இருக்கீங்க அப்படின்ற ஆளுங்க 3 பேருக்கும் தாராளமாக கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். ஸோ வாங்க நான் பூத் ஸ்பேஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ பூத் பற்றி பார்த்துடலாம். ஸோ பூத் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 360 லிட்டர்ஸ் பூத் ஸ்பேஸ் கிட்டத்தட்ட இருக்கும். அண்ட் உங்களுக்கு வந்து 4 பெட். ஸோ 4 பெட்டுமே வந்து லைக் ஏற்றி வைக்கிறதுக்கு ஈஸியாகவே தான் இருக்கும். அண்ட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்டெப்னி, ஃபுல் சைஸ் ஸ்டெப்னி, R1 16 inch ஸ்டெப்னி கொடுத்துட்றாங்க. அண்ட் உங்களுக்கு நல்லா இருக்குது. ஸோ இங்கே லைட்ஸுமே வந்துடுது. ஸோ இங்கே லைட்ஸ் வந்துடுது. அண்ட் பார்சல் ட்ரேயுமே வந்துடுது. ஸோ வந்துட்டு அண்ட் பூட் க்ளோசிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு மேலே க்ளோசிங் தான். ஸோ வந்துட்டு
ஸோ அதான் அந்த பின்னாடி செக்ஷன் ஸோ அதான்